கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முதல்ல நடந்த காரியத்துக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். நம்ம பர்சனல் ப்ரேயரில் கொஞ்சம் அப்படி அதெல்லாம் யோசித்து நினைத்து நன்றி செலுத்த பழக வேண்டும். அதன் பிறகு நம்முடைய ப்ரேயர் லிஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி வைக்கணும். இப்படி மட்டும் நம்ம பழகிட்டோம்னா நம்முடைய ப்ரேயர் லைஃப்க்கு தடையே வராது. நல்லா இருக்கும். நம்ம அப்படி ஹெவியாக மனதில் பாரத்தோடு தான் இருப்போம். ஆனால் முதல்ல அவர் செஞ்சது, அவர் நடத்துனதுக்கெல்லாம் அப்படி தேங்க் பண்ணும்போதே அந்த பாரம் வந்து என்ன ஆயிரும்னா இல்லை. ஏன்னா ஸ்தோத்திரத்தில் என்ன பெருகுமா, கிருபை பெருகும் போதே நமக்கு வந்து தண்ணியில் இருந்து ரொம்ப வெயிட் தெரியாது. அந்த கிருபை பெருகும் போதே நமக்கு ஏதோ ரொம்ப அப்படி லகுவான மாதிரி இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தால் சொல்லவே முடியாது. அதனால தான் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ரொம்ப ஹெவியெல்லாம் வச்சு ஷேர் பண்ணவே முடியாது. நம்ம ஜெபம் பண்ணலான்னு போய் உட்காந்துருந்தாலும் ஜெபமே ஓடாது. கொஞ்சம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே தேங்க்யூப்பா, இவ்வளோ கொண்டு வரீங்கப்பா, நன்றியப்பா. ஆமென். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, செய்தி அல்ல, ஆனால் அந்த வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. இந்த வேர்டு தான். யோபு எழுந்திருந்து தரையிலே விழுந்து, ஆங்கிலத்தில் fell down upon the ground and worshipped அப்படின்ட்டு இருக்கு. worship பண்றான். ஆமென். அப்படியே பணிந்து glory. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதாவது 1வது அதிகாரத்தில் ரொம்ப ஆச்சரியம். 1வது அதிகாரத்தில் வர்ஷிப் பண்றான், 42வது அதிகாரத்தில் பிரேயர் பண்றான். பொதுவாகவே எல்லாம் கிடைக்கும் போது தான் வர்ஷிப் பண்ணுவோம், கிடைச்சதுக்கு அப்புறம் பிரேயர் பண்ணுவோம். சாரி, கிடைச்சதுக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்காக பிரேயர் பண்ணுவோம், கிடைச்சதுக்கு அப்புறம் வர்ஷிப் பண்ணுவோம். நம்ம ஆளு எல்லாம் போனதுக்கு அப்புறம் வர்ஷிப் பண்றாரு, கிடைச்சதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றாரு. அதாவது நான் ஆண்டவரை துதிக்கிறதுக்கோ ஆராதிக்கிறதுக்கோ இந்த காரியங்கள் வந்து இடையிலேயே கொண்டு வரல. அவன் அப்படி பணிந்து ஜீசஸ் வர்ஷிப் பண்றான். நம்முடைய இருதயம், ஆண்டவரே இந்த நிலையிலும் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எனக்கு கிருபை தாரும்.